சின்ன மருமகள் இப்போ ரெடி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தமிழ்ச்செல்வியும் அவங்க அம்மா வசந்தியும் பார்த்தோம்னா அவங்க வந்து ரூபா கட்டுறதுக்காக அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சாவித்திரி வந்து ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க போய் அதை கட்டக்கூடாது, அதாவது காலேஜுக்கு அவங்க ஃபீஸ் கட்டக்கூடாது, எப்படியாவது இந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு சில ஆட்களை ரெடி பண்ணவும் அவங்களும் பார்த்தோம்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்போ அவங்களுக்கு வந்து 50,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. மேற்கொண்டு அவர்கிட்டருந்து வாங்குற 1,00,000 நீங்களே வச்சுக்கிடுங்க, ஆனால் அந்த ரூபாயை மட்டும் நீங்கள் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் வந்து ரூபாய் வந்து கட்டுறதுக்காக அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அதாவது பஸ்ஸில் ஏறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க ஒருத்தர் வந்து அம்மா எனக்கு வந்து ரொம்பவே பசியாக இருக்குமா, ஒரு 10 ரூபா தரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சரி பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தோம்னா தான் கையில் இருக்கிற அந்த ரூபாயை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க கையில் வச்சிருந்த 1,00,000 ரூபாயை அவங்க வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எங்கள் பணத்தை திருடிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே வரவும் வசந்தி வந்து அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஓடி வந்துடுவோம். அப்போ என்னாச்சுமா எப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. அப்போ வந்து வசந்தி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ நம்ம கையில் வச்சிருந்த 1,00,000 ரூபா பணத்தை அவனு வந்து வாங்கிட்டு போயிட்டானுங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, என் பொண்ணோட படிப்பு அவ்வளோதானா, இந்த பணத்தை வந்து எடுக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், மொய் இருந்தெல்லாம் என் பொண்ணு வச்சுலாம் கஷ்டப்பட்டு அந்த 1,00,000 ரூபா பணத்தை ரெடி பண்ணுன்னா இப்படி எடுத்துகிட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருவோம். அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா தமிழோட பாட்டியும் அவங்க தங்கச்சியும் கேட்குறாங்க என்ன இப்போ தானே போனீங்க அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னடி பண்ணுறதுக்கு நம்ம நேரமே நல்லால பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அளவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம மொய் இருந்து வச்சு அந்த பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தோம், ஆனால் இந்த மாதிரிக்கு எங்ககிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்கும்போது ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து தலையில் அடித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாவித்திரியே தான் காட்டுறாங்க. அப்போ சாவித்திரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா நீ போட்ட பிளான் வந்து சக்ஸஸ், நாங்கள் வந்து பணத்தை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ தான் தமிழ்கிட்ட நம்ம ஜெயிச்சிருக்கோம், இன்னும் இருக்குது பாரு நம்ம ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் ஈஸ்வரியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அந்த தமிழ் வந்து படிக்கக்கூடாது, அவள் எவ்வளோ திமிரோடு அங்கேருந்து போனா, அதே போல தான் அவள் மொய் விருந்தெல்லாம் வச்சு பணத்தை ரெடி பண்ணுனா, ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது. ஆக மொத்தத்தில் இன்னும் அவ்வளோதான், அவள் படிக்கவும் முடியாது, அதே மாதிரிக்கு அவள் வாழ்க்கையும் தொலைச்சிக்கிட்டா, இதுக்கு பிறகு தமிழ் இந்த வீட்டு பக்கம் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ கருப்பை தான் காட்டுறாங்க. கருப்பு வீட்டுக்கு வராங்க. என்ன தமிழ் என்னாச்சுது பீஸ் கட்டிட்டியான்னு சொல்லி கேட்கும் போது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இப்படி உண்மையை சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கருப்பு அதிர்ச்சி அடைகிறாங்க.